Realme ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோன் தான் ரியல்மியோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான GT7 Pro. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் Realme GT7 Pro பிராண்டிங், மேலே AI மென்ஷன் ஆகிருக்கு. ரியர் சைடில் ஃபோனோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹேண்ட்செட் இருக்குது, அதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் அண்ட் கூடவே Type A to Type C கேபிளும் இருக்குது. அண்ட் இன்னொரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே ரெகுலர் ரீடிங் மெட்டீரியல்ஸும் சிம் எஜெக்டர் பின்னும் இருக்குது. கூடவே ஃபோனோட கலருக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட் கேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேஸோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. ஓவராலாகவே இதுதான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுற கண்டென்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரை பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ், Type C போர்ட், மைக் அண்ட் சிம் ட்ரே இருக்குது. டாப்பில் IR பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஃபோனோட பில்ட் பொறுத்தவரை சாலிடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது எட்ஜஸ் கர்வாக இருக்கிறதுனால அந்த என்ஹான்ஸ் ஃபீலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் சைட்லேயுமே எட்ஜஸ் கர்வ்டாக தான் இருக்குது. ஃபோனை 2 கை வச்சு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போதும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. சாம்சங்கோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணது தான் இந்த 6.78 inches AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஒரு LTPO AMOLED அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ரெசல்யூஷன் பொறுத்தவரை 1.5K அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக டால்பி விஷன் அண்ட் HDR 10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. முடியும் ஜென்ரலாக எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லையுமே DCI-P3 கலர் கேமட் சப்போர்ட் இருக்குது. ஈவன் பட்ஜெட் ரேஞ்ச்லேயும் இருக்குது. பட் இந்த ஃபோனில் 120% வரைக்கும் அந்த கலர் கேமட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் இன்னுமே பஞ்சியாக இருக்கும். பிரைட்னஸ் பொறுத்தவரைங்க ஹை பிரைட்னஸ் மோடில் 2000 nits வரைக்கும் போகும். நாங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் இந்த டிஸ்பிளே இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி நல்ல பிரைட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். GT7 Proவில் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. GT7 Proவில் Qualcommோட லேட்டஸ்ட் ப்ராசரான Snapdragon 8 Elite யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. GT7 Pro தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபோன் Snapdragon 8 Eliteல லான்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் ஃபோன். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12/256 அண்ட் 16/512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை கரண்ட் டேட்டில் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசர் ரைட் நவ். இனிஷியலாக யூஸ் பண்ண கொஞ்சம் டைம்லேயுமே ப்ராசர் நல்லா இருக்குது. இந்த ப்ராசர் இன்டென்ஸாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. GT7 Pro ரன் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 5800 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. சாஃப்ட்வேரோட UI பொறுத்தவரை கம்ப்ளீட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ப்ளோட்வேர்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எந்த வித அப்ளிகேஷன்ஸ் பெருசாக இல்லை. GT7 Pro Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UI ஆன Realme வெர்ஷன் 6.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. Realme 6.0ல நிறைய AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரைங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX906 சென்சர். செகண்டரி சென்சர் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இதோட அப்பேச்சர் பொறுத்தவரை f2.2. தேர்ட் சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சர். இது ஒரு 3x பெரிஸ்கோப் லென்ஸ். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 16 மெகாபிக்சல். GT7 Proக்கு IP68 அண்ட் 69க்கான வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. ஸோ இதனால் இந்த கேமரா மூலமாக அண்டர் வாட்டரில் கூட உங்களால் கேமராஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வருது. ஈவன் இதை விட அதிகமான பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. அண்ட் IP68, 69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால 2 meters வரைக்கும் உங்களால் இந்த ஃபோனை 30 minutes உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்டர் வாட்டரில். இந்த ஃபோன் மூலமாக எடுத்த இனிஷியல் கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் 12/256GB வேரியண்ட் 59,999க்கும், டாப் அண்ட் வேரியண்ட்டான 16/512GB வேரியண்ட் 65,999க்கும் ப்ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.